வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசுக்குள் குழப்பம் உள்ளது என்ற வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது. பிரதமர் சுட்டிக்காட்டு. தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சில பிரச்சனைகள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக கோவிந்தம் கருணாகரம் தெரிவிப்பு. பொருளாதார அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பின் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விடயங்களில் பொதுவான தீர்வு கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ள எதிர்க்கட்சிகள். அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு நெருக்கடிக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்பும் என்று நம்புவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் உள்ளது என்ற வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தீர்மானிக்க வேண்டும். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன அவசரம் என்று அவர் கேள்வி எழுப்பியதாக தமிழ் மின்னிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் மேலும் கூறுகையில், பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை. ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை. ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் என் மீது இதுவரை எந்த விதமான அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வருகின்றன. சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது. அனைத்து ஊடகங்களும் நடுநிலையுடன் செயற்பட்டு உண்மை நிலைமைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையை சுடுகாடாகவும் மனித புதுகொலைகளாகவும் பங்குரோத்து நாடாகவும் மாற்றிய சூத்திரதாரிகள் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு அவரால் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில், இனவாத விசத்தாலும் ஊழல் மோசடிகளாலும் இந்த நாடு நாசமாக்கப்பட்டுள்ளது. 74 விதமான சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சிங்கள தலைவர்கள் பேரினவாதத்தை சொற்களாலும் செயல்களாலும் விதைத்தனர். தமிழர்களை எதிரிகளாக சித்தரித்து தம்மை சிங்கள மக்களை காக்கும் கதாநாயகராக காட்டினார்கள். அவர் மேலும் கூறிய போது, 76 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த அரசியல் நாடகத்தில் சிங்கள மக்கள் பார்வையாளராக இருந்த போதிலும் தலைவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை சூறையாடினர். சுதந்திரம் பெற்ற போது ஆசியாவில் இலங்கை பொருளாதார ரீதியாக 3வது இடத்தில் இருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நாடு வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ராஜபக்சக்கள் உருவாக்கிய வங்குரோத்து இலங்கை என்று வங்கதேசத்திடம் கூட கையேந்தும் நிலையில் உள்ளது என்றார். இனவாதம், ஊழல், பாரபட்சமான ஆட்சி ஆகியவை இணைந்து சுதந்திரமான நம் தேசத்தினை சுடுகாடாகவும் புதைகளிகளின் தேசமாகவும் மாற்றியுள்ளன. சிங்கப்பூரில் லீ குவான் யூ சுதந்திரமான தேசமாக மாற்றிய நிலையில் அந்த எமது தலைவர்கள் இலங்கையினை புதைகுழி தேசமாக ஆக்கியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய இனப்பிரச்சனையை நியாயமாக தீர்த்தால் சுந்தரமான இலங்கையை உருவாக்க இயலும் என்று ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கில் விடுதலை போராட்டம் வலுப்பெற்றதை அடுத்து தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சில பிரச்சனைகள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். வீரமுனை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே கிழக்கு மாகாணத்தை அபகரிக்க வேண்டும் என்ற சிந்தனை முன்வைக்கப்பட்டது. அதனை முன்னெடுக்க கல்லோயா குடியேற்ற திட்டம் கொண்டுவரப்பட்டு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் மக்கள் தொகையினை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1921ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிசன மதிப்பீட்டின் அடிப்படையில் அப்போதைய கிழக்கில் சிங்களவர்கள் வரும் 100 கணக்கில் மட்டுமே வாழ்ந்து வந்துள்ளனர். ஆனால் இன்று அவர்கள் 25% எட்டியுள்ளார்கள். சிங்கள பேரினவாதத்தின் நோக்கம் கிழக்கு மாகாணத்தை முழுமையாக கபலீகரம் செய்து அதனை சிங்கள மாகாணமாக மாற்றுவதாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் விடுதலை போராட்டம் தீவிரமடைந்து 1983க்கு பின்னர் அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் நரித்தந்திரத்தாலும் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அதுலத் முதலியின் காலகட்டத்திலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பின் பிரச்சனைகள், வடக்கு மற்றும் பெருந்தோட்ட தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள், முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து பொதுவான தீர்வு கொள்கை ஒன்றை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த தீர்மானம் முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் தலைமையில் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளின் கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர, மனோ கணேசன், ருஷாத் பதியுதீன், பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, மஹிந்த திசாநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான லசந்த அழகியவன், அனுர பிரியதர்ஷன ஜாபா, இந்தியாவுக்கான முன்னாள் உயர்ஸ்தானிகள் மிலிந்த மொரகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமகால அரசியல் நிலைமை மற்றும் பொருளாதார சவால்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதோடு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டு பொறுப்புடன் செயற்படுவதன் அவசியத்தையும் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் வலியுறுத்தினார். இதன்படி பொதுவான கொள்கை வடிவமைக்கப்பட்ட பின்னர் எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இந்த சந்திப்பு அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் இடம்பெறவில்லை. தற்போதைய அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்படுகிறது. எனவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்.
தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், எதிர்க்கட்சி வலுவாக செயற்பட்டால் மட்டுமே மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், யார் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை இந்த சந்திப்பின் நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் தலைமையிலான 3ஆம் கட்ட கலந்துரையாடல் எதிர்வரும் வாரம் நடைபெற உள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான அமைச்சின் கீழ் செயல்படும் போக்குவரத்து சேவைகள் நிறுவனங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நெடுஞ்சாலைகள் அமைச்சில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், அரசாங்கத்தின் டிஜிட்டல் பயன்படுத்தும் திட்டத்துடன் இணைந்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாப்பான, வினைத்திறனான மற்றும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவையை நிறுவுவதற்கு நிறுவன மட்டத்தில் ஒரு செயல் திட்டம் அவசியம் என்று வலியுறுத்தி கூறினார். மேலும் போக்குவரத்து துறையில் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நடைமுறைப்படுத்தல், பொதுமக்களின் முறைப்பாடுகளுக்கு விரைவான பதில் வழங்கும் முறைமைகளை உருவாக்குதல், இலத்திரனியல் கொடுப்பனவு முறையினை மேம்படுத்துதல், பஸ் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல், புதிய பஸ்களை சேவையில் இணைத்தல், டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்தல், GPS மற்றும் AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக புரசிங்க, பிரதமர் நிறைவேற்று அதிகாரி மகேஷ் குணத்திலக்கு, தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் PA சந்திரபால, நாட்டின் மாகாணங்களின் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் படுகொலைகளுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்காக ஒன்றிணையும் இலங்கையர் அமைப்பினால் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது. பொருளை கனத்தை முன்பாக உள்ள சுற்றுவட்டத்தில் இருந்து பொருளை கெம்பல் மைதானம் வரை மக்கள் பேரணியாக சென்று சுதந்திர பாலஸ்தீனத்திற்காகவும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிராகவும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறி வாசகங்கள் மற்றும் பேனர்களை ஏந்தி சுலோகங்களோடு முழங்கினர். கெம்பல் மைதானத்தில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் இலங்கை பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு அமைப்பின் பிரதி தலைவர் அமீன் இசுதீன் வரவேற்புரையாற்றினார். இதன்போது பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி, பாராளுமன்ற உறுப்பினரும் பாலஸ்தீன பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் பிரதி தலைவருமான டாக்டர் நாஜித் இந்திகே, சோசலிச இளைஞர் அமைப்பின் செயலாளர் அஞ்சன சம்பத், ப்ரீ பலஸ்தீன் இயக்கத்தின் உறுப்பினர் மெலானி குணத்திலக்கு, மக்கள் போராட்ட குழுவின் சட்டத்தண்ணி சுவாஸ்திகா அருளிங்கம், ஃப்ரண்ட் லைன் சோசலிஸ்ட் கட்சியின் நுவான் போபாகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இவர்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனின் அப்பாவி மக்களை படுகொலை செய்தல், குடியிருப்புகள், வைத்தியசாலைகள், அகதி முகாம்கள் மீது குண்டுவீச்சு தாக்குதல் போன்ற அராஜகங்களை நிறுத்த வேண்டும், உலக சமூகம் பாலஸ்தீன் மக்களுக்கு பாதுகாப்பு உதவிகளும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேற்படி பேரணியில் கண்டன கூட்டத்திலும் பிரதி அமைச்சர் முனீர் முலப்பர், மத தலைவர்கள், அரசு தனியார் ஊழியர்கள், புத்திஜீவிகள், பெண்கள், குழந்தைகள் என்று இன மத பேதமின்றி பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு நெருக்கடிக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்பும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரில் கொழும்பு பங்குச்சந்தையும் இலங்கை பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்து இன்வெஸ்ட் ஸ்ரீலங்கா முதலீட்டாளர் மாநாட்டு சமீபத்தில் நடைபெற்றிருந்தது. அதில் தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, இலங்கை பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் S திசா பண்டார ஆகியோர் கலந்து கொண்டு முக்கிய உரைகளை நிகழ்த்தினர். இதற்கிடையில் அமெரிக்காவின் பரஸ்பர கட்டணங்கள் காரணமாக இலங்கையின் ஆடைத்துறையில் சுமார் 16,000 வேலைவாய்ப்புகள் ஆபத்தில் உள்ளன என்று கொள்கை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது.